Hello friends, welcome to Meha's Kitchen. இன்னைக்கு வந்து எக் பிரியாணி, அதாவது முட்டை பிரியாணி எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். அதிகமா மசாலாலாம் வந்து போடாம ரொம்ப வந்து ஒரு ப்ளைனா அதே சமயத்துல செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது கூடவே வந்துட்டு இன்னைக்கு நான் குக்கும்பர் ரைத்தா பண்ணிருக்கேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு panல வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்ப வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா வந்து எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு கை வந்து புதினா அப்புறம் ஒரு கை வந்து கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்கிறதுனால காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பைசி லெவல் அதை மட்டும் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். நல்ல வெங்காயம் வந்துட்டு வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ்ல வந்துட்டு வதங்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஒரு கிளாசி கன்சிஸ்டன்சி ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்டான இது வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சில சமயம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே வந்துட்டு அடியில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி அது ஒட்டும். பட் தட்ஸ் ஓகே. லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இம்மீடியட்டாக வந்து தக்காளி சேர்த்துடலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டன் ஆகிறதுக்காக அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மூடி விட்டு வேக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமே சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். ஸோ இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. உங்களுக்கு பிரியாணி ரெடியாகி வரக்குள்ளேயுமே வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக நம்ம தண்ணி கலந்து விட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் வந்து போயிடும். ஸோ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை நான் ஊற போட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அரிசி நல்லா ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன்.
ரைஸ் வந்துட்டு நல்லா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டனாக வரதுக்கு வந்து இந்த கர்ட் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் வெந்துட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரதை பார்க்குறீங்க. திரும்பவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் வந்துட்டு அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ லெமன் ஜூஸ். இது வந்து லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம். ஒருவேளை லெமன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூட இன்னொரு டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் முட்டையும் வந்து பாயிலிங் பண்ண வச்சுட்டேன். ஸோ முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா அந்த டைமில் வந்து ரேஷியோ மாறும். பட் இப்போ வந்துட்டு நம்ம தனியாக தம் போடுற ஸ்டைலில் செய்கிறதுனால 1க்கு 2 அப்படின்ற ரேஷியோவில் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உப்போட அளவு எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா அந்த உப்புத்தன்மை வந்து நமக்கு டேஸ்ட்டாக தட்டணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடியாகி வரும்போது அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச முட்டைகளெல்லாம் வரிசையாக அடுக்கிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து மேலே நம்ம போட்டுட்டு தம் போட்டுற வேண்டியது தான். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க. அது வந்து சின்ன கரண்டி தான். உங்களுக்கு வீடியோவில் அது பெருசாக தெரியும். ரொம்ப கம்மியான அளவு தான் நான் வந்து சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ லோ ஹீட்டில் வைக்க முடியுமோ ஒரு மினிமம் ஹீட்டில் வச்சுட்டு 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கம்மி ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடடா அருமையான முட்டை பிரியாணி ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக போட்டிருக்கனால மசாலா எல்லாமே வந்து மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இதை வந்து கொடுத்து விடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.